நான் வந்து வெள்ளை வாவல் மீன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுதான் மசால் தடவ போகிறோம். 3 மீன் வந்து 3/4 கிலோ இருந்தது. இதுக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அடுத்து அரை லெமன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கலந்துருவோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கோங்க. அப்புறமா ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து விட்ருவோம். அவ்வளோதான். மசால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் தான் மீனில் வந்து நம்ம தடவி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பக்குவம். அவ்வளோதான். இப்போ மசால் தடவிடலாம். நல்லா பாருங்கள், அகலமாக பெரிய நல்ல அகலமான மீன் இல்லையா, அதனால் நல்ல கோடு வந்து நிறைய போட்டு விட்ருக்காங்க கடையில். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மீனே கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால நல்லா இருக்குல்ல. மீனுக்கு மசால் தடவிட்டோம். 1 மணி நேரம் நான் இன்றைக்கி ஊற வைக்க போகிறேன். ஏன்னா நிறைய மசால் போட்டிருக்கேன், நல்லா ஊறட்டும் அப்படின்னு 1 மணி நேரம். அரை மணி நேரம் ஊறினாலே போதும்பா. ஆனால் நான் வந்து 1 மணி நேரம் ஊற வைக்கலாம்னு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன். என்ன நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போ மீனை வந்து கல்லில் வச்சிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து இன்னொரு பக்கம் போட்டுருவோம். அவ்வளோதான். மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். எப்பயுமே தவா ஃப்ரை அப்படின்னாலே மீனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக பார்த்திங்கன்னா வாவல் மீன் வறுவல் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. பொதுவாகவே எந்த மீன் செஞ்சாலும் இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா வந்து கரெக்டான அளவில் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலுக்கு. காரம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும்.